வணக்கம் நண்பர்களே. சட்டசபையில் மோதிக்கொண்ட உதயநிதியும் புசி ஆனந்தும். சட்டப்பேரவையில் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், நேற்று எங்களுடைய முன்னாள் அமைச்சர் பேசும்போது கடந்த 5 வருடங்களாக தினமும் டென்ஷனாக இருக்கிறோம் என்று சொன்னார். அதற்கு பதிலளிக்கும் போது என்னுடைய நீர்வளத்துறை அமைச்சரும் அதையே சொல்லியிருக்கிறார். நாங்களும் தினமும் நிம்மதியாக தூங்க முடியவில்லை, தினமும் நிமிடத்திற்கு நிமிடம் டென்ஷனாக இருக்கிறோம் என சொல்லியிருந்தார். மீண்டும் மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் வருமான வரி வழக்குகள் என தொடர்ந்து இருக்கின்றன என தெரிவித்தார். இதற்கு அமைச்சர் ஆனந்த் பதிலளித்து பேசுகையில், எதிர்க்கட்சி தலைவருக்கு நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம் சிபிஐ வழக்கு இருக்கிறது என்பதெல்லாம் கரெக்டு தான். எங்களுடைய முதல்வர் தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கிறது, மக்களின் பிரச்சனை என்ன இருக்கிறது, அதை உடனுக்குடன் பார்க்கிறீர்களா என்று கேட்பதுதான். நான் உங்களிடம் அப்படி சொன்னேனே தவிர வேறு எந்த அர்த்தத்திலும் நாங்கள் பயமுறுத்தப்படவோ அல்லது டென்ஷனாக்கவோ இல்லை. அவர் முதலில் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எப்போது எங்களுடைய தலைவர் பேசுவார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போது ஃபோன் வந்தாலே பயமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு தொகுதியில் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட அதை ஏன் உடனடியாக செய்யவில்லை என்று கேட்கக்கூடியவர்கள் எங்களுடைய முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சர் அவர்களும் அதே எண்ணத்தோடு தான் பேசினாங்க. அதே மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர், வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்தவர், எங்களுடைய முதலமைச்சர் அன்றைக்கு தினமும் செய்தித்தாள்களை செய்திகளை பார்த்து அந்த துறை சம்பந்தமாக ஏதாவது செய்திகள் இருக்கிறதா என்பதை கவனித்து அது தொடர்பாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனடியாக நிவர்த்தி செய்யுங்கள் என்று கூறியதுதான் அந்த எண்ணம். அதே எண்ணத்தில் தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசினர் என்று அவர் தெரிவித்தார். தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட உதயநிதி ஸ்டாலினும் புசி ஆனந்தும் இதனால் சிறிது நேரம் சட்டமன்றத்தில் பெரும் சர்ச்சை உருவானது. அதைத் தொடர்ந்து இருவரும் சமாதானமானனர்.